அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை பிழை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா போடுங்க லைக்கை. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்டடி, சரிங்களா? காற்றே வா அப்படின்றது ஸ்டடி. இந்த காற்றே வா லெசன்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று வைப்பேன், சரிங்களா? ஓகே, அதனால வந்து எல்லாரும் நல்லா தெளிவாக வந்து இன்னைக்கு ஸ்டடியை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம் டெஸ்ட் வைப்பேன். அதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், சரிங்களா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம். என்னுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ JEE மற்றும் நீட்டுக்கான கோச்சிங் அப்படின்றது இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்க, 11th 12th முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு காலேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதனால இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் இப்போலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி தருவாங்க. அது மூலயமா உங்களுடைய எய்ம் JEE-ஆ இருக்குது அப்படின்னா JEE-ல நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். நீட்டாக இருக்குது அப்படின்னா நீட்டையும் கிராக் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே சார், ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட். 3-way டவுட் சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாஸில் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து டவுட் கேட்குறீங்க, அதே மாதிரியே நீங்கள் JEE கிளாஸ் இல்லை நீட் கிளாஸில் ஆஃப்லைன் சென்டரில் ஜாயின் பண்ணுறப்போ அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், டீச்சரை கேட்கலாம். இல்லை சார் கிளாஸில் நிறைய பசங்க பொண்ணுங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, அதெல்லாம் கேட்க எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீச்சர் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய் டவுட் கேட்கலாம். சார் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார், பெல் அடிச்சா நாங்கள் ஓடிடுவோம் சார், அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆப், நம்மளுடைய வேதாந்து ஆப் இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுட் கேட்கலாம். அதுதான் இங்கே 3-way டவுட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டெடிகேட்டட் அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. யார் இருப்பா? அகாடமிக் மென்டார். இப்போ அகாடமிக் மென்டார் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி ஸ்டடி பிளானு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் மென்டார் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து ஹைட்டுக்கான கிளாஸஸ், ஸ்மால் கிளிக்கர்ஸ் தான் எனக்கு இதுலேயே ரொம்ப சூப்பரான பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது. அந்த ஸ்மால் கிளிக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விகூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களே, விகூஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஆஃப்லைன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா விகூஸ் நடக்கும், சரிங்களா? அப்போ அந்த ரிமோட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறது கிடையாது. யார் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வரையும் அந்த போர்டில் தெரியும். ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அது, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துலலாம் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஒருவேளை இந்த சென்டர்ஸ்க்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு எந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போகுது, எந்த மாதிரி அந்த ஸ்மால் கிளிக்கர்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஹைடெக்கான கிளாஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சில ஸ்கூல்ஸோடைய லிஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தோட டைப் இருக்கு. ஒருவேளை இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் எங்கேயாச்சும் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கூல்ஸ்லேயே JEE மற்றும் நீட்டுக்கான கோச்சிங்கில் நீங்கள் இப்போவே இறங்கிடலாம், சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேதாந்து வாட்ஸ்அப் சேனல். இதில் எதுக்கு சார் நான் ஜாயின் பண்ணணும்? இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலமா எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? எக்ஸாம் பற்றி அப்டேட், எக்ஸாமில் ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்க, CBSE எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்க, அதை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் கிடைக்கும். இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து IVSAT எக்ஸாம். IVSAT அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஃப்ரீ தான். ஒரு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகேப்பா, இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சது. நம்மளுடைய IVSAT எக்ஸாம் யாராச்சும் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா காற்றே வா, சரியா? காற்றை வந்து கூப்பிடுறாங்க. காற்றை வந்து யாராச்சும் கூப்பிடுவாங்களா சார்? அந்த மாதிரி காற்றே வா அப்படின்னு என்ன பண்றாரு பாரதியார் இந்த இடத்துல அழைத்து நமக்கு ஒரு கவிதை என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த இடத்துல சொல்ல போறாரு, சரிங்களா? ஓகே, காத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு லெசன் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருந்தேன். இப்போ ஸ்டடிக்காக இன்னொரு வாட்டி நடத்துறேன், சரியா? ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காத்து சம்பந்தமா நிறைய பாட்டு அப்படின்றது இருக்கு. காத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சினிமா பாட்டு போன வாரம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. காற்று சம்பந்தமாக இருக்கக்கூடிய சினிமா பாடல், காத்து மேல காத்து கீழே அந்த பாட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காத்தடிக்குது காசி மென்ட்டு காத்து அடிக்குது அந்த பாட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பாட்டு இருக்குது. அதுக்கடுத்து தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காற்று சம்பந்தமான பாட்டு அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு, சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி காற்றே வா, காற்றை என்ன பண்றாரு அப்படின்னா அழைக்கிறார். காற்றே வா வா, கமான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாராம் இந்த இடத்துல பாரதியார் அழைக்கிறாரு.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெசனை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நுழையும் முன் அப்படின்றத பார்க்கலாம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு விதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா போடுங்க லைக். சரியா? ஓகேப்பா. நுழையும் முன் அப்படின்னா என்ன சார்? நுழையும் முன்னா ஒரு முன்னுரை மாதிரி. சரிங்களா? ஒரு லெசன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் மாதிரி. சரிங்களா? அதில் என்ன சொல்ல வராங்க, இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, இதுதான் நுழையும் முன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அந்த நுழையும் முன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? நம்ம என்னைக்காச்சும் உற்று பார்க்கிறோம்? என்னைக்கு உற்று பார்க்கிறோம்? போனை தான் ஒத்து பார்க்குறோம். போனை தான் என்ன பண்ணுறோம்? ஒத்து பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் ரீல்ஸு, எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் கேம், இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்காச்சும் இயற்கையை ரசிக்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பெருசாக ரசிக்கிறது இல்லை. ஆனால் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மெய் மறந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயற்கையை ரசிச்சுட்டே இருப்போம். அப்படியே சைலண்டாக அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். ஸ்கூலில் கூட உனக்கு நடந்திருக்கும். உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம், நான் கூப்பிடுவோம், டே அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்னதான் கூப்பிடுறியா நீனு அப்படின்னே தெரியும். அதுவரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே சைலண்டாக அந்த ஒரு இயற்கையை ரசிப்போம். அப்படியே மெய் மறந்து இருப்போம். மெய் மறந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இயற்கையை பார்த்துட்டு இருப்போம். ஒரு குருவி பறக்குது அப்படின்னா அந்த குருவியை பார்க்கறது, அதுக்கடுத்து வெறுமனையாக உட்காந்து அந்த ரோடை பார்க்கறது, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளை அறியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி தான். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய ஸ்பீடில் யாருமே என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா இயற்கையை ரசிக்கிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, இயற்கையை ரசிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஒரு சினிமா பாட்டு கூட வரும்ல சிவாஜியில், அது கூவும் செல்போனை நச்சரிப்பை அனைத்து, அந்த மாதிரி என்ன பண்ண, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு தனியாக அமைதியாக என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் கொஞ்சம் இயற்கையை ரசிங்க அப்படின்றத அந்த இடத்துல சொல்கிறேன். சரியா? ஓகே, நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? என்னைக்காச்சும் உற்று பார்க்கிறோம், உற்று பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? இதெல்லாம் யார் யார் பண்ணியிருக்கீங்க? நாளா சின்ன உடையில பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய தெரு இருக்கும், தெருவில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அந்த திரும்பி பார்த்து நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா நான் ஓடி போய் நம்ம கூட வருதா, நம்ம கூடயே வருதா அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடந்து போவேன், ஓடி போவேன். அது என் பின்னாடியே வருது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிலவு, அந்த ஒரு நிலவு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே நடந்து போயிட்டே பார்ப்போம், பின்னாடியே வருதா அது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடந்து போய் பார்ப்போம், பின்னாடியே வருதா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஓடி போய் நடந்து போய் அந்த விண்மீன் வருதா, அந்த நிலவு வருதா அப்படின்றத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படின்றது கேட்குறாங்க. காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. நம்முடைய இயற்கை வாழ்வு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையோட இயந்தது அப்படின்னா பாருங்க, எதோட அப்படின்னா காடு, அதுக்கடுத்து மலை, அதுக்கடுத்து அருவி, அதுக்கடுத்து கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க சார், பொங்கலுக்கு என்ன சார் கரும்பு முடிச்சு சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், நம்முடைய வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறம் வர்ண பகவான், அதாவது வானத்தை நோக்கி என்ன பண்ணுவார், சூரிய பகவானை தூக்கி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம். நம்மளுடைய இயற்கையோட பண்பே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இயற்கையை சூழ்ந்துதான் இருக்கும் நம்மளுடைய வாழக்கூடிய பகுதி அப்படின்றது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கடைசியில் இத்தனோண்டு ஒரு ஃபோன் சரியா அந்த ஒரு டப்பாக்குள்ளே கொண்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை அடைச்சிட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இயற்கையாக இருக்கணும் அப்படின்றத அந்த இதை கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்போது காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு. இது எல்லாத்தோடு இயந்தது தான் எது அப்படின்னா அது இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலகு உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பாலரும் பாடி வருகிறார்கள். அதேதான் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீரின்றி அமையாத உலகு, நீர் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்க முடியாது. இருக்க முடியுமா? ஒரு நாள் உங்களால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும், 2 நாள் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும், 2 நாள்லாம் அதிகபட்சம், ஒரு நாள்லேயே தண்ணி தாகம் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நாள் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும். சரிங்களா? ஆனால் காற்று பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கூட காற்று இல்லாமல் இருக்க முடியாது. நான் ட்ரை பண்ணி பாருங்களேன், இருக்க முடியுமா என்ன? யாரெல்லாம் கடலில் ஆறுலலாம் குளிச்சிருக்கீங்க, யாராச்சும் குளிக்கும் போது நம்ம முங்கணும்னு வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ளே முங்கிட்டோம் அப்படின்னா மூச்சு விட முடியாது. எப்படா வெளில வரும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வெளில குதிப்போம். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது. அப்போது தண்ணி இல்லாமல் கூட என்ன பண்ண முடியும், தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால உயிர் வாழ முடியாது. எப்படி நீரின்றி அமையாத உலகோ அதே மாதிரி காற்றின்றி அமையாத உலகு அப்படின்றதும் சரியான விடை தான். சரிங்களா? அப்போ காற்று இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது காற்றே வா, பாரதியாருடைய ஒரு பாடல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் நுழையும் முன் கிளியரா? நுழையும் முன்ல ஒன்றும் சொல்ல, பேசிக்காக சொன்னதான். என்னை பொறுத்தளவு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நுழையும் முன்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். என்ன சொல்ல வராங்க, அதை சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, ஏன்னா பேசிக்காக தெரியணும். சரிங்களா? எடுத்த உடனே மதிப்பெண் 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 அப்படின்னு ஓட வேணாம், மார்க்குன்னு ஓட வேணாம். இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்க, சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஏன் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
மற்ற சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான், நம்முடைய தமிழ் சப்ஜெக்ட்டில் மட்டும்தான் உன்னை ஒரு நல்லவனாக உருவாக்கக்கூடியது இது அப்படின்னா நம்முடைய தமிழ் சப்ஜெக்ட். சரியா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கக்கூடிய அறநலன்களை எது சொல்லி தருவோம் அப்படின்னா நம்முடைய தமிழ். சரிங்களா? அதனால் வந்து மார்க்குன்னு இந்த தமிழில் வந்து பின்னாடி ஓட வேணாம். ஓகே, மார்க்கும் வேணும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்து அந்த கருத்துக்களை எடுத்துப்போம். கருத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அதுலேருந்து 1 மார்க் எது வரும், அதுக்கடுத்து அதுலேருந்து எந்த 5 மார்க் வரும், 3 மார்க் வரும், அதெல்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதெல்லாம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, அதில் சொல்ல வந்து கருத்து என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நுழையும் முன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். சரியா? பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் இப்படி கொடுத்துருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து முகம் தெரியணும் அப்படின்றத இப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படி தானே வந்து ரசிப்போம். இப்போ நீங்கள் வந்து ஊருக்கு போறீங்க, திடீர்னு இது வரையும் மவுண்டனே போனதில்லை, திடீர்னு ஒரு மலைக்கு போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. அவா எப்படி இருக்குது தெரியுமா, அந்த ஒரு மலை எவ்வளோ ஃபீலாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரும் போஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் தெரியாது. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் தெரியாது அப்படின்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்காங்க. பட் ஓகே, சரிங்களா? சரி, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா மலை இருக்கக்கூடிய பகுதி, நல்லா நிறைய மலைகள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, நிறைய பறவைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அழகாக என்ன பண்ணுறாரு, இயற்கை காற்று, தென்றல் காற்று வந்து அடிக்குது. தென்றல் வந்து தீண்டும் போது அந்த மாதிரி என்னது காற்று வந்து அடிக்குது. அப்படியே அழகாக என்ன பண்ணுறாரு, அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ என்ன சார் சொல்ல வராங்க, இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. காற்றே வா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, காற்றை கூப்பிடுறாரு. காற்றே வா, காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மகரந்த தூள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூல இருக்கும் மகரந்தம் அப்படின்றது. சரிங்களா? அந்த பூல என்ன இருக்கும், மகரந்தம். அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு அந்த மகரந்த தூளை எடுத்துக்கிட்டு மனதை மயிலுறுத்துகின்ற, மனதை வந்து மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து அப்படின்னு அர்த்தம். மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து. இதுல இருந்தா உங்களுக்கு 1 மார்க் கேட்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மயங்க செய்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மகரந்த தூளை சுமந்து கொண்டு, அந்த மகரந்த தூள் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு, மகரந்த தூள் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு, காத்தடிக்கும் போது என்னப்பா பண்ணும், காத்தடிக்கும் போது என்ன சார், எங்க கிரவுண்ட்லாம் காத்தடிக்கும் சார், ஒரே புழுதியா மேலாம் அடிச்சு விட்டுரும் சார். அந்த காத்து இல்லை, நான் என்ன சொல்றேன், காற்றே. அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா மெல்லன்னு தான் அடிக்கும். ரொம்ப வந்து பேய் காத்து மாதிரி அடிக்காம லைட்டா அந்த இளங்காத்து வீசுது, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி இளங்காத்தா வீசுனுச்சு அப்படின்னா அப்படி இருக்கும். அப்படியே தூங்கலாம் சார். ஒரு கட்டில் போட்டுட்டு நல்லா ஃபுல்லா வயிறு ஃபுட்டா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா செம்மையா இருக்கும் சார். அந்த காத்தையும் சொல்லலை. சரியா? அப்போ காற்றே வா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அழைக்கிறாரு. அழைத்துட்டு மகரந்த தோல், ஒரு பூல இருக்கக்கூடிய மகரந்தம், அந்த மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துக்கின்ற, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து, மனசு அப்படியே என்ன பண்ணுவான், மயிலுறுக்குமா, மயிலுறுக்கு அப்படின்னா மயங்க செய்திரும். அப்படியே நீங்க உங்களுக்கே தெரியுதுல்ல, நல்லா வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ஒரு கட்டில போட்டுட்டு நல்லா ஒரு நல்ல காத்தடிக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி இருக்கும், அதுவா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கட்டில போட்டு தூங்குனீங்க அப்படின்னா வேற லெவலா இருக்கும் சார். சார் அதுதான் சார் சொர்க்கம் அப்படி சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரிதான். அப்ப மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற, மனசை வந்து அப்படியே வந்து என்ன சொல்லுவான், மயங்க செய்யுமா. மனசை என்ன பண்ணுவான், அப்படியே மயங்க செய்யுமா. அப்போ மகரந்த தோலை சுமந்து கொண்டு அந்த ஒரு காத்து என்ன சொல்றாரு, மகரந்த தோலை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணு அப்படின்னா மனதை மயிலுறுத்து, மனதை வந்து என்ன பண்ணுமா, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து என்ற இனிய வாசனையுடன் வா. அப்படியே இருக்கணுமா, வாசனையா இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, வாசனையா இருக்கணும். இப்போ நீங்க வந்து நார்மலா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு நீ போற அப்படின்னா எப்படி இருக்கும், மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா செம வாசனையா இருக்கு, அவன்கிட்ட கேட்பாங்கல்ல என்ன பர்ஃப்யூம் இது செமையா இருக்கு, அப்ப செமையான வாசனை வருது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதே தான். அப்போ மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. வாசனை எப்படி இருக்கணுமா, ரொம்ப சூப்பரா இருக்கணும். அது எங்கேருந்து வருது, அந்த பூக்கள் எல்லாம் பட்டு அந்த காத்து வருது. அப்படி காத்து வரும்போது மகரந்த தோலை சுமந்துக்கிட்டு வருது. மகரந்த தோல் அப்படின்றது எப்படி இருக்கு, அந்த பூல இருக்குது. இப்போ பூளை பட்டு இந்த காத்து வருது அப்படின்னாலே எப்படிப்பா இருக்கும், வாசனையா இருக்கும். அப்போ மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற, மனசை மயிலுறுத்துது அப்படின்னா மயங்க செய்து. அவ்வளவுதான். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்லா வந்து நகரத்திலேருந்து நல்லா ஒரு சிட்டிலேருந்து நல்லா கிராமத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு வயல்வெளி சைடு போயிட்டீங்க, வயல்வெளி ஒரு தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோப்புல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கு, கீழே பார்த்தீங்க ஒரு கட்டில் இருக்கு. இது வரையும் அந்த மாதிரி காத்தே நீங்க வாங்கினதில்ல, போயிட்டு சும்மா அப்படி உட்காடுறீங்க, காத்து அப்படியே ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்து அடிக்குது, அப்படியே படுத்தோம் அப்படின்னா செம்ம தூக்கம் வரும். எப்படி இருக்கும், எப்படி ஃபீல் இருக்கும், செம்ம ஃபீலா இருக்கும் சார், வேற லெவலா இருக்கும் சார். சொல்லுவோமா, அதேதான். அப்போ மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இனிய வாசனையுடன் வா. அதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைனை சொல்றாங்க. அதுதான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 2 லைனை சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, மனசை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அதுக்கடுத்து இலைகளின் மீதும்
நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அதாவது இலைகளின் மீதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், காத்தடிக்கும் போது எதெல்லாம் பட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். காத்தடிக்குது, காத்தடிக்கும் போது எதெல்லாம் பட்டு வரும்? காத்தடிக்கும் போதா சார்? காத்தடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகள், அதுக்கடுத்து மரங்கள், இதெல்லாம் அந்த அதெல்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் பட்டு அந்த காற்று வரும். அதுக்கடுத்து ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணி மேலே பட்டு வரும். அதுக்கடுத்து அங்கே விலங்கினங்கள் இருக்கு, மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே பட்டு வரும். இந்த மாதிரி காற்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிராவல் ஆகி வரும். ஒரு இடத்துல இருந்து என்னது, ஒரு இடத்துல அந்த காற்று ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள் மீது பட்டு என்ன பண்ணும், அந்த காற்று அப்படின்றது வரும். அது மாதிரி இலைகளின் மீதும், அங்கே இருக்கக்கூடிய இலைகள் பார்த்துருக்கீங்களே, மரத்தில் இருக்கக்கூடியதை இலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், தண்ணி இருக்கக்கூடிய நீர் அலை வரும்ல, அந்த நீர் அலைகளின் மீதும் எதெல்லாம் சொல்றாரு பாருங்க பாரதியார். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், அந்த மாதிரி இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து அப்படின்னா தேய்ந்து, உராய்ந்து அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் சரியா, அந்த மாதிரி தேய்ந்து உராய்ந்து மிகுந்த பிராணரசம்னா சார் நான் வந்து மிளகு ரசம் குடிச்சிருக்கேன், அதுக்கடுத்து என்னென்னமோ ரசம் குடிச்சிருக்கேன் சார், இது என்ன சார் பிராண ரசம் நான் குடிக்கிறது இல்லடா, பிராண ரசம்னா உயிர் வலி சரியா, ஆக்சிஜன். அதான் இங்க சொல்றாங்க. நீங்க வந்து நல்லா இருக்கு, இது என்ன ரசம் இருக்கும் அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்காத. பிராண ரசம் ஏதோ சொல்றாங்கம்மா, அதை கொஞ்சம் சமைச்சு தரீங்களா அப்படின்னு போய் கேட்டுறாத. மிளகு ரசம் புளி ரசம் அந்த மாதிரி இது ரசம் கிடையாது. பிராண ரசம் அப்படின்றது உயிர் வலி சரிங்களா. என்னது உயிர் வலி, ஆக்சிஜன் சரியா. வலினா காத்து சார், வலினா வலிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சின்னலி போட்டீங்க அப்படின்னா வலிக்கிறது, உடம்புலாம் வலிக்குது, எனக்கு வந்து உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னா இந்த வலி சரியா. அதுவே இந்த வலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய லீ, இந்த லீ போட்டீங்க அப்படின்னா அது காற்று அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இது காற்று அப்படின்றது பொருள். சின்னலி அப்படின்றது வலிக்குது அப்படின்னு ஒரு பொருளை தரும். இதுக்கடுத்து இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கும், வலிமை, ஸ்ட்ரென்த் சரியா, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்றது அது வேற. இந்த பெரிய லீ அப்படின்றது காற்று, அதை குறிப்பிடுது சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 4 லைன் எல்லாருக்கும் புரியுதா? காற்றை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 லைன் கிளியர் சார் அப்படின்னு சொல்றவங்க சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன் எனக்கு பக்கா கிளியர் சார் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். புரிஞ்சுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்பதான் வந்து ஸ்டடியில நல்லா புரிஞ்சாதான் ஹோம் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் எடுப்பீங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நிறுத்தி சொல்லித்தரேன் சரியா. ஓகே. காற்றே வா, மகரந்த தோலை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு சரியா. எங்களுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்றது என்ன பண்றாரு பாரதியார் சொல்றாரு. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. வாசனைனா அப்படி இது சூப்பரா இருக்கு, அதோடைய வாசனை ஸ்மெல் சூப்பரா இருக்கு சரியா. அப்போ மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்து அப்படின்னா என்னது, மயங்க செய்தன். சொல்லும் பொருளாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல எதுனா 1 மார்க் இருக்கும் நாளைக்கு சரிங்களா. மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து, அதுக்கடுத்து வாசனையுடன் வா, இலைகளின் மீதும், இலைகள் இருக்குல்ல, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும், இலைகள் மீது சரி நீர் அலைகளின் மீதும் என்ன பண்ண உராய்ந்து, அதுல போய் என்ன பண்ண தேய்ந்து மிகுந்த பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி, பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு சரியா. பிராணரசம் அப்படின்றது சாப்பிட்றது கிடையாது, அது உயிர் வலி சரிங்களா. மிளகு ரசம் புளி ரசம் மாதிரி பிராணரசம் எனக்கு வந்து செஞ்சு கொடுமா அப்படின்னு வீட்டில் போய் கேட்டுறாதீங்க, அவ்வளோதான் சரியா. அதனால் அது வந்து பிராணரசம் அப்படின்றது உயிர் வலி, ஆக்சிஜனை சொல்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே. 4 லைன் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து 4 லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா. பாருங்க மறுபடியும் காற்றே வா, என்ன சொல்றாரு, காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. என்ன சார் சொல்றாரு, காற்றே வா அப்படின்றது சொல்றாரு. அது மட்டும் தான் சார் ஈஸியா இருக்கு, காற்றே வா, காத்தே வா. அதுக்கடுத்து என்னென்னமோ எழுதுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. அதை நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். யாரெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த ஒரு கிராமத்து சைடு போயிட்டு நல்லா வந்து ஒரு கட்டில் போட கூட இல்லை சார், ஆனால் வந்து அந்த இயற்கை காற்றை நான் வாங்கியிருக்கேன். யாரெல்லாம் இயற்கை காற்று வாங்கியிருக்கீங்க? இயற்கை காற்று அப்படின்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னா, சார் நான் என்னுடைய சிட்டியில் உட்காந்துருக்கேன் சார், சிட்டியில் மேலே மொட்டை மாடிக்கு போனால் காற்று அடிக்கும் சார், அது இயற்கை காற்று கிடையாது. அதெல்லாம் வந்து ரோட்டில் போகிற வண்டி பொல்யூஷன் எல்லாம் கலந்து வர காற்று சரிங்களா, அது இயற்கை காற்று கிடையாது. நான் இயற்கை காற்று அப்படின்றது அது ஒரு தனி ஃபீல். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கக்கூடிய மலைப்பகுதி போனீங்க அப்படின்னா அங்கே ஏதாச்சும் மவுண்டெயின் ட்ரெக்கிங் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கும். அதுக்கடுத்து பக்கா கிராமம் சரியா, நல்லா கிராமத்து சைடு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு இருக்கும், நடுவில் 2 சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வயல்வெளி தான்.
வேற எதுவுமே இருக்குது. 2 சைடு ஃபுல்லாக வயல்வெளி, நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு காற்றடிக்கும் பாரு. அப்படியே அந்த ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு வயல்வெளி, அங்கே அதில் மேலே பட்டு வரக்கூடிய காற்று அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஒரு காற்று அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி போர் செட்டில் யாரையெல்லாம் குளிச்சிருக்கீங்க? கிராமத்தில் தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கும். போர் செட்டில் வந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஒரு காற்று அடிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா வயல்வெளியில தான் நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. என்னுடைய உயிர் நெருப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? உடைய உடல்ல பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சூடு இருக்கும். சார் எனக்கு சூடே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே லைட்டாக சூடு இருக்கும். ஏன்னா நம்முடைய உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, சுத்தமா இல்லை அப்படின்னா உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? அவனுடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே லைட்டாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். சரிங்களா? அது தெரியும்ல. உடல் எப்பயுமே சீரான வெப்பநிலை எப்பயுமே எப்படி இருக்கும்? லைட்டாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து அப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுட்டுட்டே இருக்கும். அதுக்குன்னு ஜுரம் அப்படின்னு ஆக்டிங் போடக்கூடாது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அது கிடையாது. லைட்டாக நம்முடைய உடம்புல எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு லைட்டான ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி எமது உயிர் நெருப்பை, என்னுடைய உயிர் நெருப்பு இருக்குல்ல, அதை நீடித்து நின்று ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணு அப்படின்னா நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. ஒரு நல்லொளி தருமாறு என்ன பண்ணு? நல்ல காத்தா வீசு. நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்ற. அப்ப காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எனக்கு வந்து உயிர் நெருப்பை நீடித்து நிற்கணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணணும்? நல்ல காற்றை சுவாசிக்கணும். உங்களுக்கே தெரியும்ல, நீங்க பொல்யூஷன் இருக்கக்கூடிய காத்தெல்லாம் சுவாசிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல தேவையில்லாத உபாதைகளுக்கு நம்ம ஆட்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். நிறைய பேருக்கு என்ன இருக்கு? நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொல்யூஷன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி ஆஸ்துமா இந்த மாதிரி நிறைய வந்து மூச்சு பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல இயற்கை காற்றை சுவாசிச்சா மட்டும்தான் நம்ம ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால உயிர் வாழ முடியும். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த 2 லைன் எல்லாருக்கும் புரியுதா? 3 லைன் புரியுதா? கிளியரா? அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், எல்லாருக்கும் கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? எவ்ரிவன் கிளியரா? சரி, ஓகே, அடுத்து போகலாமா? சரி, அடுத்து பாருங்க. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம். என்ன சார் சொல்றாரு இதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. அந்த காத்தை சக்தி குறைந்து போய் என்ன பண்ண? அதை அவிழ்த்து விட்டுறாத. அந்த காத்தை சக்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு காத்து சுத்தமா மேலே அடிக்காது. நம்ம சொல்லுவோம்ல, என்னடா ஃபேன் இது சுத்தவே மாட்டுது, கடுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. கோடை காலத்துல நம்முடைய வீட்டுல ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு. இது எதுக்கு இருக்குன்னே தெரியல, சுத்தவே மாட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் சொல்றாரு. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விட்டுறாத, இப்படி ஒரு மீனிங்ல எடுத்துக்கலாம். இல்ல சக்தி குறைந்த போய் என்ன பண்ணாத? ரொம்ப வேகமா அடிச்சிடாத அந்த காத்து. சக்தி குறைந்த போய் என்ன பண்ணாத? அதை அவுத்து விட்டுறாத. அப்படியே பேய் காத்து அடிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நிக்கவே முடியாது. ரொம்ப ஒல்லியாளா இருந்தோம் அப்படின்னா தூக்கிட்டு போயிடும் காத்தோட காத்தா. சரியா? அப்ப அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அதுக்குன்னு சுத்தமா காத்து அடிக்கல அப்படின்னா அதுவும் கடுப்பு. சுத்தமா காத்து அடிக்கலன்னு என்ன சொல்லுவோம்? இவ்வளோ மரங்கள் இருக்கு, ஆனா ஒரு காத்தாச்சு வருதா பாரு. இவ்வளோ மரம் இருக்கு, ஆனா ஒரு காத்தாச்சு அடிக்குதா பாரு, நம்ம சொல்லுவோம்ல. அதான் இங்க சொல்றாங்க. அப்போ காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. அது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்து சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைந்த மாதிரி என்ன பண்ணாத? அதை அவிழ்த்து விட்டுறாத. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. பேய் மாதிரி அடிச்சு அதை மடிச்சிடாத அந்த காத்தை. பேய் மாதிரி அடிச்சு என்ன பண்ணாத? அந்த காத்தை வந்து மடிச்சு விட்டுறாத. பேய் மாதிரி காத்து அடிச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்கூல்லலாம் அடிச்சிருக்கும் அந்த காத்து. கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் செம காத்து அடிக்கும். அந்த ஆடி மாசம்லாம் பாத்தீங்கன்னா செமையான காத்து அடிக்கும். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்க காத்து வந்து அப்படி ஒரு காத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய கீழே இருக்க மண்ணுலாம் நம்முடைய மேல சட்டையில தான் இருக்கும். பாத்திருக்கியா? அப்படி ஒரு காத்து அடிக்கும். சிலன்னு பாத்தீங்கன்னா சுழல்லாம் வரும். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அதுல போய் நின்று பார்க்கலாமா அப்படின்னா ஓடி போய் நின்று பார்ப்போம். அந்த மாதிரி காத்த அடிச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. பேய் போல வீசி என்ன பண்ணாத? அதை மடிச்சு விட்டுறாத. பேய் போல வீசி அதை மடிச்சு விட்டுறாத, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. நல்ல லயத்துடன், லயம் அப்படின்னா சீராகன்னு அர்த்தம். சரிங்களா? லயம் அப்படின்னா சீராக, நல்ல லயத்துடன் சீராக நெடுங்காலம். நெடுங்காலம்னா ரொம்ப நாளம். சரியா? ரொம்ப காலம் நின்று வீசிக்கொண்டு, ரொம்ப காலம் நின்று என்ன பண்ண? இந்த மாதிரி இந்த காத்தா நீ வந்து வீசிக்கிட்டே இரு அப்படின்றது அதில் சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே,
பேய் போல வீசி அதை மடித்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். கடைசி என்ன பண்றாரு, காத்துக்கு வந்து பாரதியார் ஐஸ் வைக்கிறார், நைஸ் வச்சு ஐஸ் வைக்கிறார். அந்த மாதிரி வந்து நீ வந்து நல்லா லேசான காற்று அடிச்சிட்டு சரியா, நீ வந்து நல்லா ஸ்பீடாக காற்று அடிச்சிடாத, சுத்தமாக காற்று அடியாமல் இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், நீ இந்த மாதிரி கரெக்டாக லயத்தோடு அப்படின்னா சீரா நீ வந்து மேலே வந்து அந்த காற்று அடிச்சிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு நாங்கள் பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சார் சொல்கிறாங்க, அது ஒன்றும் சொல்லலை. இந்த 4 லைன் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி குறைந்து போய் அதை அழுத்து விட்டுறாத, சக்தி குறைஞ்ச மாதிரி என்ன பண்ணாத, அதை அழுத்து விட்டுறாத. சுத்தமாக காற்று வரல அப்படின்னா அது நல்லா இருக்காது, உடம்புலாம் பார்த்து அப்படின்னா ஒரு மாதிரி புழுங்க ஆரம்பிச்சிடும். சுத்தமாக காற்று இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் நீ செஞ்சிடாத, சக்தி குறைந்து போய் அதை அழுத்து விட்டுறாத. அதுக்கடுத்து பேய் போல வீசி அதை நீ மடித்து விடாதே. பேய் மாதிரி காத்துருச்சுன்னா என்ன ஆகும், இருக்குவா முடியும், அவ்வளோதான், பறந்துடும். நம்ம பேய் மாதிரிலாம் காத்தடிச்சுது அப்படின்னா பைக்கையே தள்ளி விட்டுரும், சைக்கிளெல்லாம் தள்ளி விட்டுரும், கடுப்பாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். எங்கேயாச்சும் ட்ரெஸ் என்னதான் நீங்கள் கிளிப் போட்டு வச்சிருந்தாலும் நல்லா பேய் காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மறந்து போயிடும். அதுக்கடுத்து மரம்லாம் விடுவோம், அந்த மாதிரி பேய் காற்று அடிச்சிடாத. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டு. லயம்னா சீராக அந்த லேசா வந்து காற்று அடிக்கணும். அந்த தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு காற்று அப்படின்றது அப்படியே லேசா வந்து அடிச்சிடும். எப்படி இருக்கும் சார், அதுதான் சார் சொர்க்கம். அப்படியே ஒரு கட்டில் கிடச்சிது அப்படின்னா அப்படியே ஹாயா படுத்து தூங்கிடலாம் சார், எதை பற்றி கவலையப்பட வேணாம் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போது இதுதான் சொல்கிறாங்க, லயம்னா சீராக, சீரா மெதுவா அந்த ஒரு லயத்தோட அந்த ஒரு கரெக்டாக அந்த ஒரு லேசாக அந்த காற்று அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். கரெக்டாக அப்படியே வந்து அதுதான் சார் சொர்க்கம், அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும். சரிங்களா, யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எங்கே நீங்கள் அந்த மாதிரி தூங்கியிருக்க முடியும் அப்படின்னா வயல்வெளி சைடு எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே வந்து ஒரு கொட்டா இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் தூங்கி இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து எங்கேயாச்சும் மவுண்டைன் போய் ட்ரெக்கிங் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பகுதியில் எங்கேயாச்சும் டென்ட் போட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே தூங்கியிருக்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கிராமத்து பகுதியில் தான் இந்த மாதிரி காற்று நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து எங்கேயாச்சும் டூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே இயற்கை பகுதி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த காற்று அடிக்கும், அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஒரு காற்று. ஸ்கூலில் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், ஏன்னா ஸ்கூலில் நிறைய மரம் வச்சிருப்பாங்க, அப்போ அங்கே அடிக்க கூட காற்று அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு 5 to 6 அந்த ஒரு 4 to 5 பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெயிலெலாம் போயிடும், லைட்டாக அந்த காற்று மட்டும் அடிச்சுட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா, அப்போ அந்த மாதிரி மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு என்ன பண்றாரு, இந்த பாடலை முடிக்கிறாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. பாரதி அப்படின்றதான் அவருடைய பெயர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக பாரதியார் வந்து ஒரு மரியாதையோட கூப்பிடணும் அப்படின்றதுக்காக பாரதியார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, ஓகே. பாரதியார் கவிதைகளை இந்த ஒரு பாடல் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. பாரதியார் கவிதைகள் தான் இந்த காற்றே வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா, காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு, சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு, உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடலை முடிக்கிறாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் ஒரு புக்கில் இருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாமா? சொல்லும் பொருளும் பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான், இந்த இடத்துல தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இதுலேருந்து 1 மார்க் கேட்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் லைட்டாக ஒரு கொஸ்டின் அவுட் பண்ணிட்டேன். சரியா, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து இல்லை மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம். மயிலுறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம், மயங்க செய்து. மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம். பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி, பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி. கரெக்டுங்களா, பிராணரசம் அப்படின்னா என்னது, அது உயிர் வழி. அதுக்கடுத்து லயத்துடன் என்றால் சீரா அந்த காத்து அடிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து, பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி, லயத்துடன்னா சீராக. சரிங்களா, இந்த 3 உங்களுக்கு கிளியரா, இந்த 3 உங்களுக்கு புரியுதா, ஆச்சு டவுட் இருக்கா? ஓகேவா, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து, பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி, லயத்துடன் சீராக. சரியா, மறைச்சிக்கவா, மறைக்க ட்ரை பண்ண முடியும்? ஓகே, என் தலையை வச்சு ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். லயத்துடன் சீராக, மயிலுறுத்து மயங்க செய்து, பிராணரசம் உயிர் வழி. சரிங்களா, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே மாதிரி வந்து இயற்கையை ரசிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக ஃபோன்லேயே மூழ்கிட வேண்டாம். கண்டிப்பாக வந்து இயற்கையை நம்ம இருக்கணும். சரிங்களா, நம்முடைய வாழ்வு தானே, நம்முடைய ஆதிகால மனிதன் அவனுடைய ஒரு மூத்த பரம்பரை தானே நம்ம.
அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட தான் நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி அவங்க எப்படி அந்த இயற்கையோடு இயந்து வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நீங்களும் வாழணும். முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து பகுதி போகிறீங்க அப்படின்னா, ஒரு வயல்வெளிக்கு போகிறீங்க அப்படின்னா செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள். அதுக்கடுத்து வந்து அந்த போர் செட்டில் குளிச்சு பாருங்கள். இயற்கையாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஏந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நினைக்காத ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். சரியா? ஓகேப்பா, இதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூல்வழி கொடுத்துருக்காங்க. நூல்வழி இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். சரிங்களா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். சரியா? பாருங்க, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? அவர் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். எட்டயபுரத்தை சேர்ந்தவர் அவர். அதனால எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனையா கவிஞர் மட்டும் கிடையாது. கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். அதுக்கடுத்து சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். எவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு பாருங்களேன். நம்ம ஒரே ஒரு பேஷன் எடுத்து நம்ம கரெக்டாக போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? நிறைய விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ பாருங்க, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பெற்றவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், சிறுகதைக்கெல்லாம் ஆசிரியர் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடலை எதிர்த்து எழுதினவர். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடலை எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, இது என்ன முக்கியம், இதுவரையும் கூட பெருசாக கேட்க மாட்டாங்க. கேலி சித்திரம், கருத்து படம் உருவாக்கியவர் யார் அப்படின்னா அது பாரதியார். இது நார்மலாக உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டையும், புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி. இந்த இடத்துல கவனிங்க, குழந்தைகளுக்கான நீதி என்னன்னு பாருங்க. குழந்தைகளுக்கான நீதி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. குழந்தைகளுக்கான நீதி, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அப்போ கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாம் வந்து என்ன? குழந்தைகளுக்கான நீதி. சார் அப்ப குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றதெல்லாம் என்ன சார்? அதெல்லாம் காவியம். அதெல்லாம் என்ன? காவியம். அப்போ குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான நீதி. இதை கூட உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் கிளியரா புரியணும். சரியா? குழந்தைகளுக்கான நீதி, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நிதியும் பாடல்களில் தந்தவர். இந்தியா, சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இது நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சுதேசி மித்திரன் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல பாருங்க, இந்தியா சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். அதுக்கடுத்து பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் எப்படி சொல்றாங்க? பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பெற்றவர் யாரு? அது பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று அப்படின்னா தலைப்பிலான வசன கவிதை, காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலான வசன கவிதை என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு ஒரு பாடப்பகுதியை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. புரியுது எல்லாருக்கும்? ஓகே. ஒண்ணுமே கிடையாது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பாராட்ட பெற்றவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் இந்த போன்றவரை உருவாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் சிறுகதை ஆசிரியர், இதழாளர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன்னுடைய பாடல்ல எதிர்த்து எழுதினவர். பெண்ணடிமை இருக்காங்க, அதை வந்து எதிர்த்து என்ன பண்ணியிருக்காரு? எழுதி காமிச்சிருக்காரு. அதுக்கடுத்து குயில் பாட்டு, அதுக்கடுத்து பாஞ்சாலி சபதம் முதலான இதெல்லாம் என்னது? காவியம். அதுக்கடுத்து கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான நீதி, இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்தியா சுதேசி மித்திரன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இதெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலான வசன கவிதையோட பகுதியை என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு இந்த இடத்துல பாடலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிம்பிளா தான். சரிங்களா? நீங்க வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்ல மாதிரி என்ன பண்ணாங்க? ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை அப்படின்றது வசன கவிதை. உரைநடையையும்
கவிதையையும் இணைத்து, உரைநடை கவிதை நல்லா புரிஞ்சுக்கணும், உரைநடை கவிதை இது ரெண்டுத்தையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை என்ன? அது வசன கவிதை. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா அது ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பாரதியால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சார் சொல்றாங்க, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. உரைநடை, உரைநடை தெரியுமில்ல, நம்முடைய லெசன்லயே இருக்கும், பக்கமா இருக்கும். அந்த மாதிரி உரைநடையும் கவிதை இருக்குல்ல, கவிதை இது ரெண்டுத்தையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. யாப்பு இலக்கணம், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்க அப்படின்னா இது யாப்பு இலக்கணத்துக்கு உள்ள வரணும். எழுத்து இருக்கணும், அசை இருக்கணும், சீர் இருக்கணும், தலை இருக்கணும், அடி இருக்கணும், தொடை இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே தூக்குறாரு. இந்த ஒரு பாடலே பார்த்தீங்கன்னா யார் வேணா படிச்சு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்களே படிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு பாடலுடைய அர்த்தம் புரியும். அந்த மாதிரி ஈஸியா எல்லாருக்கும் எளிமையா புரியுற அளவுக்கு என்ன பண்றாரு, அந்த ஒரு பாடலை எழுதுறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உரைநடையும் கவிதையை இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை அப்படின்றது வசன கவிதை. உரைநடையும் கவிதையை இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு, யாப்பு இலக்கணம்னு சொன்னால எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை எல்லாத்தையுமே தூக்குறாரு. தூக்கிட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதை வடிவம் தான் என்ன, வசன கவிதை. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வடிவம் தமிழ்ல யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாரதியாரால் தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல யாரால் அறிமுகப்படுத்தப்படுது, இந்த இடத்துல பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்படுது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இந்த வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை, உணர்ச்சி பொங்குற மாதிரி கவிதை படைக்கக்கூடிய இடத்துல, உணர்ச்சி பொங்குற மாதிரி கவிதை படைக்கக்கூடிய இடத்துல யாப்பு தடையா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யாப்பு இந்த இடத்துலயுமே பெருசா இருந்திருக்காது. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்றதெல்லாம் இருந்திருக்காது. அப்ப அந்த மாதிரி இல்லாம ஏதாச்சும் நம்ம சூப்பரா எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், அந்த இடத்துல வந்து இலக்கணத்தை வச்சுதான் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை தூக்குற விதம் என்ன பண்றாரு, அப்போ உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடத்துல யாப்பு தடையா இருக்கிறத உணர்ந்த பாரதியார் என்ன பண்றாரு, இந்த வடிவத்தை இலகுவா கையாண்டிருக்காரு. இதுதான் வசன கவிதை. எதனா சொல்றாங்க, புது கவிதை. இந்த வசன கவிதை தான் புது கவிதை அப்படின்ற ஒரு வடிவம் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகேப்பா. இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். கடைசியா பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு பாடல் இருக்கு, இந்த பாடலையும் பாருங்க. திக்குகள் எட்டும் சிதறி திக்க தீம் திருட தீம் திருட தீம் திருட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருட, தத்த ததுங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது சாயுது, பெய் கொண்டு தத்தை அடிக்குது காற்று தக்க தாம் திருட தாம் திருட தாம் திருட தாம் திருட அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, பாரதியார் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் திருட தீம் திருட தீம் திருட தீம் திருட, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு, ஒரு பாடல் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த ஒரு பாடல் யாரோடது அப்படின்னா பாரதியாரோடது, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஒருவேளை இந்த பாடல் லைனை கொடுத்து கூட யார் எழுதுனது அப்படின்னு கூட கேட்கலாம், பாரதியாரோடது. சரிங்களா, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம காற்றேவா அப்படின்ற லெசனை வந்து இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கோம். இந்த ஒரு லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ஹோம் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஹோம் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுங்க. இன்னைக்கு நம்ம படிச்சது என்ன அப்படின்னா ஸ்டடி. சரியா, இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக்கில் ஒரு வாட்டி படிங்க. சரியா, புக்கில் ஒரு வாட்டி இந்த ஒரு லெசன் எடுத்து ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு ஹோம் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரியா, ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கடுத்து உங்களுடைய ஐவி சாட்டு, அதுக்கடுத்து ஆஃப்லைன் சென்டர் விசிட் பண்ணுறது, அதுக்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.